எதில் சார் அப்படி சொல்லிடுறாங்க சார். இப்போ இந்த கேள்வி என்ன மெல்ல டைவர்ட் பண்ணி வேற எங்கேயும் போகுது சார். நம்ம ஏதோ பேசிக்கலாம் சார். அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசை எடுத்தா இது போட சார் ஏதோ நினச்சி வச்சிருக்காங்க சார். கடைசிகள் எப்போ ஹாலிவுட் போகிறீங்க சார்? என்ன சார் ஹாலிவுட் சார் எப்போ கூட்டம் நான் போவேன் சார். அவங்க கூட்டம் சார் எந்த படத்துல இல்லாதெல்லாம் இந்த படத்தில் அதுதான் சார். அது ரிஹர்சல் பார்த்தேன் சார் நான். சூப்பர். அது மாதிரி காந்தி டாக்ஸுங்கிறதுனால தான் அவ்வளோ ஃபாரின் ஆளுங்க வேலை போட்டு இந்த பில்டிங்கை கொடுக்குறாங்க. ஃபீலிங்காக இருந்தது. காந்தி டாக்ஸுங்கிறதுனால தான் ஒவ்வொரு முறையும் கேள்வியில் மட்டும் ரொம்ப வித்தியாசம். காந்தி டாக்குங்கிறனால ஃபாரின்காரங்க ஒத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. இதான் சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் யோசிக்க மாட்டாங்க சார். இல்லை அந்த அந்த சீன் எனக்கு மனசு பதறிடுச்சு. ஏதாவது ஒரு 2 பாட்டில் நீங்கள் இந்த பால் புட்டியெல்லாம் எடுத்துருந்தீங்களே, ஒரு 2 பாட்டிலையும் வெளியில் எடுத்துருக்கலாம். சார் நான் எடுத்து பார்த்து சார். சார் ஒரே மௌன படம்னால ரகுமான் சாரோட மியூசிக் வந்து நிறைய தான் சார் ரொம்ப பிரமாதம் சார். ரகுமான் ஐயோ சார் சாரை பார்த்து பேசுறீங்க சார். இப்போ ஆமாம் சார். இப்போ மும்பையில் போயிட்டு சார் ப்ரொமோஷன் போயிருந்தபோது ஸ்டேஜில் அந்த ஜியோபாண்ட் வந்து ஸ்டேஜில் வந்து அவர் ஒரு 6-7 சீனை சூஸ் பண்ணி அது லைவாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த படத்துக்காக ரகுமான் சார் மேனேஜராக இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸ் வந்ததாக இருக்கட்டும், பாடல்கள் சூப்பராக இருக்கட்டும், இந்த படத்துக்கு அவருக்கு இருக்க சப்போர்ட் வந்து அளப்பரிய ரொம்ப பெருசு. இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்ல போனேன் எல்லாரும் நாங்கள்லாம் பார்த்த வேலை ஒரு 5% தான் ரகுமான் சார் பார்த்த வேலை ஒரு கமல் சார் இனிமேல் எனக்கு தெரியாது சார். கல்வி சொன்னாங்க சார். அதனால ஓகே சார். நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.